அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க உதவி செய்த கர்த்தர், இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அருமையானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளும் இருக்கும். பலரை பார்க்கும்போது நெகட்டிவாகவே பேசுவாங்க. நடக்காது, முடியாது, அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க சந்தேகமாகவே பேசுவார்கள். எதிர்பார்ப்புகள் நன்மையாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களையே யோசிப்பார்கள். இது நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, இது இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது. அந்த வார்த்தைகளே பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை குலைத்து விடுகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆபிரகாம் பேசின வெற்றியின் வார்த்தைகளை ஒரு 3 வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய நன்மையை பெற்றவனாய் அவன் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் வெற்றி தரும் வார்த்தைகள் அவனுடைய வாயில இருந்து எப்பவுமே வரும். அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதை சிந்திக்க போகிறோம். முதலாவது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 13:8. எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் செல்வ சீமான்களாக இருக்கிறாங்க. அவருடைய சொத்து அதிகமானது. அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாமல் இருந்தது என்று அங்கே வேதம் சொல்லுது. அவ்வளவு பெரிய பணக்காரங்களாக 2 பேரும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. 7வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு இவன் லோத்து மகனை போல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லோத்தை ஆபிரகாம் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், தைரியமாக திட்டி இருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த பிள்ளையை போல லோத்தை பார்த்து சொல்கிறாரு, நாம் சகோதரர், ஆகவே நமக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அப்போது வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த ஆபிரகாமுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறது.
பாருங்க, இந்த இடத்துல அவன் எதிர்த்து பேசல, அவன் சமாதானத்தை விரும்பினான். வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு கூட வாக்குவாதம் வந்துச்சான். லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. எதை குறித்த வாக்குவாதம்னு பார்த்தீங்கன்னா, தங்களில் யார் பெரியவனாய் இருக்கிறான் என்ற ஒரு வாக்குவாதம். யார் பெரியவன்? ஆபிரகாம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா யார் பெரியவன் அப்படின்னா, நான் தான் வயசுலையும் பெரியவன், ஆஸ்தியிலையும் பெரியவன், நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் சொல்லலை. ஆனால் ஒன்றுமே இல்லாத இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் சொல்கிறாங்க, நம்மிலே யார் பெரியவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த எண்ணம் மனிதனுக்குள்ளே வருமானால் அங்கே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் வரவே கூடாது. எல்லாரும் ஒன்று தான். ஆண்டவருக்கு முன்னால படித்தவனும் ஒன்று தான், படிக்காதவனும் ஒன்று தான். அடிமை என்பதும் இல்லை, சுயாதீனன் என்பதும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. பவுல் சொல்றாரு, எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்று தான். ஆனால் இங்கே சீஷர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, யார் நம்மிலே பெரியவன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த எண்ணத்தை நாம் விட்டு விட வேண்டும். காரணம் என்ன தெரியுங்களா? பைபிள் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அந்த இடத்துல ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கிறதா. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கிறது. நம்ம நிறைய இடங்கள்ல இந்த ஏரிகளில் தண்ணீர் திறந்து விடும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த லிவரை திறப்பாங்க. திறக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சமாக தண்ணி வரும். அந்த கொஞ்சமாக தண்ணி வரும்போதே நிறுத்திட்டா அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய தண்ணி வரும்போது அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல அப்படித்தான் சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறதா? மதகை திறந்து விடுகிறது போல இருக்கிறது. ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. இன்னைக்கு நம்ம சமாதானமாக வாழணும் அப்படின்னா ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தராரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நமக்குள்ள என்ன வேண்டியதில்லை, வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேணாம். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? விட்டு கொடுக்கலாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்க போனீன்னா நான் மேற்க போகிறேன், நான் ஒரு நாளும் உனக்கு நான் குறுக்கல வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல குணம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. மத்தேயின் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை வாசிங்க. 12:19 பாருங்க. இந்த இடத்துல சொல்லுகிறது, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அப்ப எப்படி ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 42ல் 1-4 வசனங்கள்ல இதே வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப மேசியா எப்படி இருப்பார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் என்ன பண்ண மாட்டாரா? வாக்குவாதம் பண்ண மாட்டார். நான் சொல்றது தான், நான் செய்யறது தான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்க மாட்டார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாய் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாக்குவாதம், சண்டை நமக்கு வேண்டாம், நாம் சகோதரர்கள் என்று சொன்ன ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது. இதனால நீங்க பாத்தீங்கன்னா இதே பழக்கம் யாருக்கு வந்தது தெரியுமா? ஈசாக்குக்கு வந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே இந்த ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரர்களும் போய் துறவு தோண்டுகிறார்கள். முன்னால் அவங்க அப்பா தோண்டின துறவையே திரும்ப தோண்டி அதுல தண்ணீர் இருக்க கண்டு அதுக்கு முன்னால இருந்த பேரையே வைக்கிறாங்க. ஆனா அங்கே ஒரு எதிர்ப்பு வருகிறது. இல்ல 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 26:20 தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே ஈசாக்கு அங்க வாக்குவாதத்துக்கு நிக்கல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அவங்க அப்பாவுடைய குணம் அப்படியே இருக்குது. அவன் என்ன பண்றான் தெரியுமா? வாக்குவாதம் வந்த உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான்.
21வது வசனம் சொல்லுது, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். வாக்குவாதம் வந்தது. அடுத்தது சித்னா அப்படின்னா எதிர்ப்பு வந்தது. இந்த 2 இடத்திலும் ஈசாக்கு என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கல. ஒருவேளை அவன் எதிர்த்து நின்றிருந்தால் அவன் வெற்றி பெற்றிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? இந்த ராஜாவே ஈசாக்கை பார்த்து பயந்து போய் தான் அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மேய்ப்பர்கள் அவனுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா அவங்களை எதிர்த்து சண்டையிட்டு இருக்கலாம். ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவன் வாக்குவாதத்தையும் விரும்பல, எதிர்ப்பையும் எதிர்த்து நிற்கல, விட்டு கொடுத்தான். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் பெருகுவதற்கு கர்த்தர் அவனுக்கு இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் விட்டு கொடுக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அது குடும்பமாகட்டும், நாம் வேலை செய்கிற இடமாகட்டும், நம்முடைய சமுதாயமாகட்டும், நாம் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, ஒருவேளை உலகம் சொல்லும் இவன் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன், இவன் சரியில்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? என் பிள்ளை என்ன மாதிரியே வாக்குவாதம் பண்ணாத பிள்ளை, என்ன மாதிரியே கூக்குரலிடாத பிள்ளை, ஆகவே அவனுக்கு தேவையான நன்மைகளை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இறங்கி வருவார். இந்த இரவு நேரத்தில் ஆபிரகாம் எப்படி நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் என்று ஒதுங்கி போனானோ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்றது இல்லை, கெட்டு போனது கிடையாது. ஆகவே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். 2வது ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. அவன் சொல்லுகிற 2வது வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திற்கு வருவீர்களானால் அங்கே இன்னொரு முக்கியமான வார்த்தை அவர் சொல்றார். வாசிங்க. சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று அவன் சொன்னார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இது நமக்கு தெரிந்த பகுதி தான். இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய லோத்தினுடைய சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போனார்கள். ஆகவே இந்த செய்தி கேட்ட உடனே 14வது வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்துல இருந்த 318 பேரை கொண்டு போய் அவன் ஒரு யுத்தம் பண்ணினான், வெற்றி பெற்றான், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரான். கொண்டு வரும்போது மெல்கிசேதேக்கு என்கிற ஆசாரியன் அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சோதோமின் ராஜா அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும். காரணம் என்ன அப்படின்னா, இவன் யுத்தம் பண்ணி அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கிறான். அப்போ இது அத்தனை சொத்தம் யாருக்கு சொந்தம்னா ஜெயித்தவனுக்கு தான் சொந்தம். ஆகவே இந்த சோதோமின் ராஜா சொல்றாரு, எல்லாம் உனக்கு சொந்தம், ஆனா அந்த ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க, அவங்க என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு அவன் கேட்கும்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை கொஞ்சம் ஆச்சரியமான வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. நல்ல கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த சோதோமின் ராஜா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவான், அந்த ஆளுகிட்ட இருக்கிற சொத்து சுதந்திரத்துல பாதி எந்து தான், நான் கொடுக்கலன்னா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது, அப்படிதான் சொல்லுவான். அப்படித்தானே? நிறைய நேரங்கள்ல நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து உதவியை வாங்கி விட்டோமானால் அவங்க என்னைக்கா இருந்தாலும் அதை சொல்லி காமிப்பாங்க, நான் மட்டும் அந்த உதவி செய்யலைன்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான், நான் தான் அவனை காப்பாற்றி விட்டேன், நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் அப்படின்னு நிற்பாங்க. ஆபிரகாம் பாருங்க, ரொம்ப ஞானமான ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும், அது பிரயோஜனமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, அதை கூட நான் எடுக்க மாட்டேன். அப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிறது போதும். அல்லேலூயா.
நீ கொடுத்து என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு இருக்கிறது போதும். இன்னைக்கு அந்த அந்த எண்ணம் மனிதர்களுக்கு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் பத்தாவது இன்னும் எவனையாவது கொள்ளடிச்சு யார் சொத்தையாவது இப்போ கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஓட்டம் இன்னைக்கு மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிறது போதும், மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். காரணம் என்ன? பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 10:22 வசனத்துல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாதான் அது ஐஸ்வர்யம். அது கூட என்ன இல்லை, வேதனை கிடையாது, அது கூட பயம் கிடையாது, அது கூட என்ன சொல்றது, ஏமாற்று வேலை எல்லாம் கிடையாது. ஐயோ யாராவது வந்துருவாங்க, ரெய்டு வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? இது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தை விட பெரிய சம்பாத்தியம் எது தெரியுமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. அல்லேலூயா. போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் போதும், நீர் எனக்கு தந்திருக்கிற நன்மைகள் போதும், நீர் எனக்கு தந்திருக்கிற சுதந்திரம் போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் நம்மை இன்னும் 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 மேன்மையாய் நடத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல எனக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் வேணான்னு சொன்ன இந்த ஆபிரகாம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2வது வசனத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? உலக மனுஷங்கிட்ட சொல்றான், உன் நன்மை எல்லாம் ஒண்ணு எனக்கு வேணாயான்ட்டா. ஆனா அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான் தெரியுமா? நீர் எனக்கு என்ன தருவீர்? அப்ப ஆபிரகாம் ரொம்ப தெளிவா இருக்கிறான். யாருகிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றதுல ஆபிரகாம் தெளிவா இருக்கிறான். மனுஷங்கிட்ட இருந்து வாங்கினா அவன் என்ன சொல்லி காமிப்பான், ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கினா அவர் என்ன உயர்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது. அவன் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? எனக்கு என்னப்பா தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 35வது வசனத்துல அங்கே நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? அவனுடைய வேலைக்காரனாகிய எலையாசர் அவன் சொல்ற சாட்சி. 35வது வசனத்தை வாசிங்க. 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, வேலைக்காரன் சொல்றான், என் எஜமானனை யார் ஆசீர்வதித்திருக்கிறது? கர்த்தர் ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எங்க எஜமானன் இருக்கிறார, ஒரு நாள் யுத்தத்துக்கு போனாரு, ஜெயிச்சுட்டு வந்த உடனே அந்த ராஜா அவன் சொத்தெல்லாம் கொடுத்துட்டான், அதை தான் எங்க ஆள் வச்சிருக்கிறாரு. அப்படியே சொன்னான். இல்லை, ஆனா ஒருவேளை அவன் வாங்கியிருந்தான்னா அந்த பேச்சும் வந்திருக்கும். ஆண்டவரும் ஆசீர்வதிச்சாரு, இங்க இருந்தும் கொஞ்சம் வந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் சீமானா இருக்கிறாரு. இல்லை, ஒரே ஒருத்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இவனை சீமான ஆக்கினது யார் தெரியுமா? கர்த்தர். இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோ, உலகம் நம்மை ஆசீர்வதிக்காது. உலகத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரமானது அல்ல. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம். அதில் எந்த வேதனையும் கிடையாது. பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேன்மையை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள அவன் சொன்ன வார்த்தை அதுதான், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் போதும் என்று சொல்ல தெரிந்திருக்க வேணும். அப்படி சொல்லிட்டோன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, நம்ம நினைச்சதை விட மேலான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். மிகுந்த ஆதாயம் நமக்கு உண்டு. 3வதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 22:5. தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஒரு நாள் ஆண்டவர் பார்க்கிறார். அவனை பார்த்து அவங்கிட்ட சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேசகுமார், நீ என்ன பண்ண, எனக்கு
தகன பலியாக பலியிடணும். நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல கொண்டு போய் அவனை பலியிடு. ஆபிரகாம் பாருங்க, ரொம்ப ஒரு வைராக்கியமான ஆளு. அவங்க வீட்டம்மா கிட்ட கூட சொல்லலை. அதிகாலமே எழுந்தான். அந்த அம்மா தூங்கி எழுந்துச்சு பார்த்தா ஆளை காணோம். எங்கேயோ டூர் கிளம்பிட்டார் போலன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டார் இவர்? கட்டையை எடுத்துக்கிட்டாரு, கழுதை மேலே ஏற்றிக்கிட்டாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டாரு, பிள்ளையும் கூட கூப்பிட்டு கிளம்பி போயிட்டார். ஆண்டவர் குறித்த அந்த இடம் வந்த பொழுது தன் வேலைக்காரர்களை பார்த்து அவன் சொல்கிற வார்த்தை தான் இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொள்ள போகிறாரு. இல்லை, பலி செலுத்த போகிறாரு. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவேன். இல்லை, வருவோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். மாலையில் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறேன், என்ன தைரியத்தில் ஆபிரகாம் இப்படி சொல்லியிருப்பார்? போற போக்கு எதுக்கு போறாரு? தகன பலியிடுறதுக்கு தான் போறாரு. அப்புறம் என்னமோ நாங்கள் திரும்பி வருவோம்னா அப்போ பொய் சொல்றாரா? பொய் சொல்றாரா? சும்மா மேலோட்டமாக பார்த்தா பொய் சொல்றாருன்னு தான் தெரியும். வேலைக்காரங்களை ஏமாத்திட்டு போறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். நானும் உட்காந்து யோசித்தேன், என்ன ஆண்டவர் ஏன் அப்படி, ஆபிரகாம் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? அது நமக்குள்ள வரணும். நம்ம எல்லாரும் அந்த விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன தெரியுமா? குழந்தைய நான் கொடுத்துட்டாலும், பலியா கொடுத்துட்டாலும், அந்த குழந்தைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் அது அருமையான ஒரு வார்த்தையில் அங்கே பயன்படுத்துகிறார். 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு, இல்லை 18வது வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டது. அதை வந்து என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். அல்லேலூயா. என் பிள்ளைய நாம் பலி கொடுத்தாலும் மரித்த பிள்ளைய கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எழுப்பி தருவார். அல்லேலூயா. இது ஒரு விசுவாசத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு. நான் இப்போ ஆரம்பத்தில் நிற்கிறேன். நம்மெல்லாம் எங்கே நிற்கிறோம் தெரியுமா? ஆரம்பத்தில் தான் நிற்கிறோம். ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். ஆபிரகாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? தந்துட்டார், உண்மைதான். அதை சாகவே நான் கொடுத்தாலும் அதை திரும்பவும் கர்த்தர் எனக்கு உயிரோட தருவார். அல்லேலூயா. நம்ம வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, 19வது வசனத்தை வாசி பாருங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கொடுத்துட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்காக பலி செலுத்த ஒப்பு கொடுத்து விட்டான். என்ன செஞ்சாரு? பலிபீடத்தில் கிடத்திட்டாரு, கையை நீட்டி கத்தி எடுக்க போகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்டேஜ் அவனை பிள்ளைய கொல்ல போறான். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, அவனை சாக கொடுக்கல, அவனை உயிரோடவே திரும்பி கொடுத்தாரு. இதுதான் விசுவாசமான வார்த்தைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற அற்புதம். ஆபிரகாம் தெரிந்து சொன்னாரா, தெரியாம சொன்னாரா, வேலைக்காரனை ஏமாத்த சொன்னாரா அப்படின்னா இல்லை. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் தெரியுமா? என் பிள்ளைய நான் இப்போ கொடுக்க போறேன், அவர் திரும்ப நான் வரும்போது என்கிட்ட உயிரோடவே கொடுத்து அனுப்புவார், என் பிள்ளைய நானும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஒன்றுமில்லாமல் தகர்ந்து போகும்போதும்
வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆண்டவர் எனக்கு இதை நிச்சயமாய் தருவார். இதை நான் ஒரு நாள் இழந்து போக மாட்டேன். இந்த நன்மை ஒரு நாள் என் கைவிட்டு போகாது. இந்த நன்மை ஒரு நாள் நான் இழந்து போக மாட்டேன். இதை நான் பெற்றுக்கொண்டு இதன் மூலமாய் நன்மையை நான் காண்பேன்னு நம்ம நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் எப்படி போனானோ அவன் சொன்ன வார்த்தையின்படியே திரும்பி வந்திருப்பான். வேலைக்காரங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தெரியும். ஈசாக்கு கேட்டிங்கன்னா சொல்லியிருப்பான், மனுஷனா இவன் கொண்டு போய் என்னை கட்டி போட்டு வெட்டுறதுக்கு போயிட்டாங்க, ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு. அவன் சொல்லுவான், ஆபிரகாம் சொல்லுவான், நான் நம்பி போனேங்க, என் பிள்ளைய கர்த்தர் ஒரு நாள் எடுக்க மாட்டார், எனக்கு உயிரோட திரும்ப தருவார்னு நான் நம்பி போனேன். என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஆபிரகாம் போல ஒன்று சமாதானமா வாழணுமா, விட்டு கொடுங்க, வாக்குவாதம் வேண்டாம். ரெண்டாவது ஆசீர்வாதமா வேணுமா, வாழணுமா, உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதீங்க, கடவுளுடைய பாதத்துல காத்துருங்க. அவர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதம். மூணாவது, நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமா, ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்புவோம். அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார் என்று நம்பி அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, வாக்குவாதம் பண்ணாத, சத்தம் போடாத, கூச்சலிடாத, நீ அமைதியாய் இருக்க வேணும். காரணம், உன் ரட்சகர் அவர் கூக்குரல் இடுகிறவர் அல்ல, அவர் வாக்குவாதம் பண்ணுகிறவர் அல்ல, அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படுவதில்லை, ஆனால் அவர் நினைத்தது நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ சமாதானமா இருக்கணுமா, விட்டு கொடு. ஏசைக்கு வருதா வாக்குவாதம் வருதா, அமைதியா அங்கிருந்து போயிடு. எதிர்ப்பு வருதா, அமைதியா போயிடு. உனக்காக ரெகோபோத் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அந்த இடத்துல சமாதானமாய் இருப்பாய், பெருகுவாய். உன்னை தேடி உன் சத்துருக்களே வருவார்கள், உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார்கள். கர்த்தரால முடியும். கர்த்தர் உன்னை சமாதானமாய் வைப்பார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வில அவன் செய்த அதே காரியத்தை அவனுடைய பிள்ளையும் செய்கிறான். ஆண்டவர் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஆண்டவரே, நானும் இனி யாரிடத்துல வாக்குவாதம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, யாரிடத்துல நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஆண்டவரே, யாரிடத்துல நான் கூக்குரலிட மாட்டேன் ஆண்டவரே. என் சத்தம், என்னுடைய பதறிப்போன வார்த்தைகள் ஒன்று வெளியே வராதபடி நான் காத்துக்கொள்வேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உன்னை சமாதானமாய் நிறுத்துவார். அதே போல ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்காக நான் ஓட மாட்டேன், அலைய மாட்டேன் ஆண்டவரே, இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு ஓட மாட்டேன் சுவாமி. என்னை ஆசீர்வதிக்கிற உம்மை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன். நீர் எனக்கு என்ன தருவீர், நீர் எனக்கு என்ன தருவீர், உம்முடைய பாதத்துல நான் காத்திருப்பேன் சுவாமி. சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நன்மைகளையும் உனக்கு தந்து உன்னை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்புவோம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் என்னை ஒரு நாள் எதையும் இழந்து போக விட மாட்டார். எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன், எல்லாவற்றையும் நன்மையாய் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, வாய் திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் இழந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும் நான் ஒன்றையும் இழந்து போக மாட்டேன், எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார். ஒருவேளை சூழ்நிலைகள் இழந்து போகிறது போல இருக்கலாம், இல்லைங்க, செத்தவனையே மரித்தவனையே பாவனையாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு திரும்ப கொடுப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கையில அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறாரே. ஏன் பதறணும், ஏன் பயப்படணும்? பதறி போய் நிறைய வார்த்தைகளை பேசிடுறோம்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆபிரகாமுடைய வெற்றி தரும் வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நாம் சகோதரர்கள். வாக்குவாதம் பண்ணியிருந்தால் பிரச்சனை பெருசாகி இருக்கும். வாக்குவாதம் பண்ணாததுனால எல்லாம் அமைதியாய் முடிந்தது ஆண்டவரே. சமாதானமான ஒரு வாழ்வை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான்.
அதே குணாதிசயம் ஈசாக்குள்ள இருந்ததுனால அந்த ஈசாக்கும் பெருகும்படி இடம் பெற்றா, ஆசீர்வதிக்கப்பட்டா. இன்றைக்கு எங்களையும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களில் டென்ஷன் ஆகிடுறோம், கோவப்படுறோம், வாக்குவாதம் பண்ணுறோம், கூக்குரல் இடுகிறோம். எங்களை மன்னிங்க. உம்முடைய சமூகத்தில் அமைதியாய் காத்திருக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அதே போல் எல்லா ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆசீர்வாதம். எனக்கு இங்கேருந்து கிடைக்குது அங்கேருந்து கிடைக்குதுன்னு நாங்கள் ஓடி அலைந்து ஆசீர்வாதங்களை தேடுவதை விட எனக்கு என்ன தருவீர் என்று உம்மிடத்தில் நாங்கள் காத்து நிற்போமானால் நாங்கள் கேட்டதையும் தருவீர், நாங்கள் கேளாததையும் நீர் தருவதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் வாக்குத்தத்தம் பண்ணினதை எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவீர், நான் ஒன்றையும் இழந்து போக மாட்டேன் என்கிற அந்த விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கடமைக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் பின்பற்றி உம்முடைய நன்மைகளை பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நடத்தும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.